இவ என்னதான் பண்றா? இவளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்குள்ள என் உயிர் போயிடும் போட்டுருக்கு. ஏமா என்ன என்னம்மா இது? நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கிளம்பிட்டு இருக்கியா? கூடவே இல்ல ஃபங்க்ஷனுக்கு. இது என்னம்மா இது? ரூமா இல்ல குப்பை தொட்டியாமா இது? கிளம்பிட்டு இருக்கேன்யா. என்னம்மா நல்லா வாயில கொஞ்சம் மண்டைய சொட்டு கிடக்க. ஏமா ஃபங்க்ஷனே முடிஞ்சிரு போட்டு இது எதுக்குமா இத்தனை சாரி அவுட் இது பண்ணி வச்சுக்க? ஒண்ணு போட்டா ஜாக்கெட் பத்தல, இன்னொன்னு போட்டா புடவை பிளீட்டு நிக்கல, அது பொண்ணொன்னு புடவை கட்டுனே வளையல் மேய்ச்சால, அதனால அங்க பாரு அந்த புடவை கட்டுனையா, அதுக்கு என்ன குறைச்சலு? போறேன் வளையல் மேய்ச்சால, எப்படி போட்டு போக முடியும்? வளையலுக்கு இல்லாம உட்காந்து சாரியை மேட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. வளையல் எங்க இருக்கு, சாரி எங்க இருக்கு? இப்படி பாக்குறப்ப என்ன லட்சணமா அது சரின்னு அவுத்து எரிஞ்சிட்டேன். சரி இந்த சிவப்பு சிலை எடுத்து இந்த இது பேர் இது நல்லாதானே இருக்கு, இதை கட்டி தொலை வேண்டியதானே? நல்லாதான் இருக்கு. ஜாக்கெட் பட்டன் போட்டல, இழைச்சிட்டேனா? இங்க பாரு குட்டச்சி, எலஸ்ட்னு போய் சொன்னீங்கன்னா அந்த சோறை தின்னுட்டு கை கால நல்லா கத்திரிக்காய் மாதிரி முளைச்சிட்டு கலக்க நல்லா வாயில வருது எனக்கு. ஆமா இந்த சேலை கோல்டன் கலர் கட்டினேன், பிரின்சஸ் மாதிரி இருப்பேன்னு நினைச்சு. பிரின்சஸா? ஏஞ்சல். இங்க பாருங்கம்மா, என்னம்மா நீனு எல்லாம் பிளான் இருக்க நீனு? சரி நீ இந்த சேலை கட்டினையா? இதோட ஜாக்கெட் என் தங்கச்சி வாங்கிட்டு போனா பிடிக்கவே இல்லை. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா ஜாக்கெட்? சரி இதே அவங்க போட்டேன். சரி அதெல்லாம் ஊதா புடவை எடுத்து கட்டுங்கன்னா அதுக்கு பூ வைக்கிறேன், ஊதா வெள்ளை பளிங்கின்னு அடிச்சிச்சு. பளிங்கினி அடிச்சது மலிங்கினி அடிச்சது. ஏமா என் உயிரை போட்டு எடுத்துருக்க? ஏமா 9 மணிக்கு ஃபங்க்ஷன் மணி எல்லாம் பொம்பளை இப்படிதான் கிளம்புவா. என்ன எதுக்கு நீ பொம்பளை? இது என்னது? இது பெரிய அம்பானி வீட்டு பழம் இது பண்ற மாதிரி அப்படியே பரப்பி வச்சிருக்காரு. எல்லாம் கண்ணாடி வலையிலயும் இந்த வலையிலும் எல்லாம் கவரிங்னாங்க. இத வச்சுட்டு என்ன சீனை போட்டு இருக்கியா நீங்க? கவரிங் போட்டு போனாலும் அழகா அந்த மாதிரி பத்திரமா இப்படி வச்சு போட்டுக்கணும். இது இப்ப இந்த செட்டு எடுத்துட்டேன். இந்த செட்டுக்கு மேட்சிங்கா இந்த புடவை இருக்கா, இந்த புடவை இருக்கா? ரொம்ப முக்கியம். இப்ப ஏமா நீ பொண்ணு இல்லம்மா, உனக்கு கல்யாணம் ஆகி 11 வருடம் ஆச்சு. நல்லா வாயில வருது, எனக்கு பேச வைக்காத. ஜாக்கெட் போற வழியில சரவணா ஸ்டோர்ல அங்கே போட்டு எங்கே இது பண்ணிட்டு போய் வாங்கிக்கியா? இல்லையா ஒரு கையில ஒரு 10 பிட்டு ஜாக்கெட் எடுத்துட்டு போயிருவோம். ஒரு ஜாக்கெட் கூட பத்தல. கொஞ்சம் நம்ம திங்கணுமா, கொஞ்சமா தின்னாதாம உடம்பு நல்லா இருக்கும். ஒரு வாகாவே இல்லையம்மா உடம்பு. இப்படி கலக்கு இது என்ன உடம்புமா? இது நல்லா வாயில வர மாதிரி இருக்கு. அது ஏன் மேல ஜாக்கெட் தைக்க தெரியல யாருக்கும். ஆமா ஆமா, பெரிய ஐஸ்வர்யா ராயி ஜாக்கெட்டே தைக்க தெரியல. ஆமா என் உடம்புக்கு தகுந்த மாதிரி சில பேர் டைட்டா தைச்சா. உடம்பா இருந்தா தப்பாங்கம்மா. அளவு கொடுக்கப்போ ஒரு உடம்பு இருக்கு, தைச்சதுக்கப்புறம் ஒரு உடம்பு இருந்தா எப்படி அம்மா அவன் பாவம் சமாளிப்பான்? இது போட்டேன். இத போட்டு கல்யாணத்துக்கு போறியா? பிச்சைக்கார கூட போட மாட்டான். இத எடுத்து 10 வருஷம் ஆச்சு, அது கீழே போட வேண்டியதை தூக்கி இதை போடுறேங்கிற. நீ நைட்டிய போட்டுட்டு, நான் என்ன சொல்றேன், நைட்டிய போட்டுட்டு வேற ஏதாவது இது இருக்கும் பாரு, அது மாதிரி ஏதாவது போட்டு தொலைமா. அவன் இப்ப பிரியாணியே தெரிஞ்சிருமா? எப்பயாவதாமா பிரியாணி சென்னையில போடுறாங்க, அதையும் திங்க விடாம ஆச்சரியமா நீ உட்கார்ந்து நாலு காலி ஆயிருக்கும். இது கட்டிடுவா சிம்பிளா. எதையாவது கட்டிட்டு வாவேமா, என் உயிரை போட்டு இருக்காதுமா. இல்லையா மனசு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றேன் கேளு. நீ எதையுமே கட்ட வேணாம், நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிட்டு உனக்கு கொஞ்சம் பார்சல் எடுத்துட்டு வரேன், அதுதான் நல்லது. நீ ஆடிட்டு போற பொம்பளை இல்லாம போனா விளங்குமா? கடிப்பா என்னன்னு உள்ள விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிரியாணிக்கு எதுவா இருந்தாலும் விளங்கும். நான் அப்படியே நல்லா தின்ட்டு வரேன், நீ உன் வேலையை. கல்யாண புடவை கட்டிக்கிட்டு வரவா அழகா இருப்பேன். ஏமா அது வேற ஞாபகப்படுத்துற நீ? அந்த துயரமான நாளை என்ன ஞாபகப்படுத்தாத. ஜாக்கெட்டும் பத்தலையா இது? ஏமா என்னம்மா நீனு என்னமா அவரு கடுப்பா? எதையாவது உனக்கு கட்டிக்க வேண்டியதான். நல்லா இருக்கு போடுமா? அது பேண்ட். இது என்னமா பேண்ட்? இது கருமத்தை இது நைட்ல தூங்குறப்ப போட்டுக்கலாம். ஆமா ஆமா, தூங்குறப்போ குடிச்சதான் நான் அழகா போட்டுக்குவேன். இதாமா மூஞ்சிக்கு முகரைக்கு இதான் கரெக்டா இருக்கும். நல்லா ஜிங்கிச்சா இது ரொம்ப ஹெவியா இருக்குது. வேணாம் வேற ஹெவியா. இந்தமா இது லேசா இருக்குமா, இத கட்டிட்டு இது பூனம் புடவை. இது வீட்டுக்கு கட்டுறது, வீட்டுக்குள்ள ஏதாவது வேலை பாக்குறப்ப. சாமி நீ எங்கேயுமா வேலை செய்யற? எல்லா வேலையும் நான் தானே செய்ய. வேணா எனக்கு கொடுத்து நான் வேணா செய்யறேன். வேற நீ எடுத்து கொடுத்தாலும் நான் கட்டிக்குவேன், என்ன குறைய சொல்ல மாட்டேன். இந்தாமா இதுதான் லாஸ்ட், உனக்கு லாஸ்ட் ஒன். இத கட்டிக்கணும் தயவு செய்து. ஐயோ இல்ல இதுக்கு ஜாக்கெட்டுக்கு நாட்டு வைக்காம தச்சுக்காரு, டைலர் குடுக்கணும். இது வேணா வேற ஒண்ணு செய்யு. இந்தா இது எல்லாத்தையும் நீயே கட்டிட்டு இங்கே கடை, நான் கல்யாணத்துக்கு நானே. ஈரியா சத்த நேரம் ஏன் அவதிப்படுற? என்னம்மா நீ என்ன விளாரியாம்மா நீ? சரி நான் என்ன சொல்றேன், போறப்ப ரெடிமேட் பிளவுஸ் ஒண்ணு எடுத்துட்டு
என்னமா ஃபங்க்ஷன் போறமா எதுக்குமா போற வாயில அதான் நான் ரெடிமேட் பிளவுஸ் இருக்கு அங்கேயே ட்ரையல் ரூம்ல போட்டுறேன். அவசரமா வாங்கி உனக்கு பத்தல அங்க பாரு. பேசானம்மா நான் சொல்றது கேளு. என் டி ஷர்ட் டவுஸ் ஊத்திக்கலாம் அது போட்டு வா பேசான அதான் நல்லது உனக்கு. அதுதான் கரெக்டா இருக்கும். பேசாம அதான் நினைச்சு உடம்பு வந்து யாரும் எனக்கு ஏத்த மாதிரி தைக்க மாட்டாங்க. நல்லா வி.கே. ராமசாமி மாதிரி